Hi students, welcome to 4G Silver Academy Tamil. Previous episode நம்ம என்ன பார்த்தோம்? Iteration பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா recursion. Recursionனா என்ன? Recursionனா the process in which a function call itself directly or indirectly is called recursion. எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதை தானாகவே டைரெக்டாக கால் பண்ணிக்கும், அப்படி இல்லை இன்டைரக்டாக கால் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிகர்ஷன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா எக்ஸாம்பிள் வச்சு தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். பாருங்கள், எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா டிஃபைன் ரிகர்ஷன்னு கேட்பாங்க. ரிகர்ஷன் டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா 2 marks. ஓகேங்களா? வித் எக்ஸாம்பிளோடு எழுதணும் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸில். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று எழுதணும். அப்படியே லாங் ஆன்சரில் கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிளே உங்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ ரெக்கர்ஷன் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் தன்னை டைரெக்டாக கால் பண்ணிக்கும், அப்படிலாம் இன்டைரக்டாக கால் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர் யூஸிங் ரிகர்சிவ் மெத்தட். என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க. எதுக்கு? ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டோரியல் என்னது? இப்போது ஒரு 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துருப்போம். 3 ஃபேக்டோரியல் என்னது? 3 × 2 × 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6ன்னு வரும். ஸோ இது நம்மளுக்கு நார்மலாக தெரியும். ஒரு பெரிய நம்பர் கொடுத்தா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் ஜென்ரலாக. ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது நம்மளுக்கு வித்தின் செகண்ட் நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர். அப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ணி கொடுக்குது? ஃபேக்டோரியல் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நம்ம எந்த மெத்தடில் ப்ரோக்ராம் எழுதணும்? ரிகர்சிவ் மெத்தட். ஓகேங்களா? ரிகர்சிவ் மெத்தடுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். சரி, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இந்த டெஃப்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், கம்ப்யூட்டர் இதை படிக்கவே படிக்காது. இந்த ஃபங்க்ஷன் அப்படியே விட்டுடும். இந்த டெஃப் இருக்கு இல்லையா, இந்த டெஃப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரீட் பண்ணவே பண்ணாது, படிக்காது. இப்போ கம்ப்யூட்டர் எங்கே ஸ்ட்ரைட்டாக போகும்? இங்கே என் இருக்குது. அப்போது இந்த எண்ணில் வந்து நிற்கும் கர்சர். இப்போ n = int. இன்ட்டுனா நம்ம வாங்க போகிற நம்பர் வந்து நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? பாயிண்டில் இருக்காது, நம்பர்ஸாக இருக்கும். இப்படி 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கும். 1 பாயிண்ட் இதுமாரி ஃப்ளோட்டிங்கில் இருக்காது. ஓகேங்களா? பாயிண்ட் வச்சு வந்திருக்காது. ஸோ n = int. என்டர் எ நம்பர்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போது கம்ப்யூட்ரு இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸில் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருச்சுன்னா அதை நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டும். நம்மளுக்கு என்ன காட்டும்? என்டர் எ நம்பர். இப்போ காட்டிடுச்சு, என்டர் எ நம்பர். ஸோ கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இங்கே வந்து நிற்கும். இதான் நீ தான் டைப் பண்ணி வச்ச ப்ரோக்ராம். இப்போ இங்கே வந்து நிற்கும். டெஃப் பார்த்தா ரீட் பண்ணாது. ஓகேவா? அப்போது டெஃப் தாண்டினா இருக்குது, கீழே எண் இருக்குது. இப்போ எண்ணை ரீட் பண்ணுது. இப்போ எண்ணுன்னு இருக்கா? இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? எண்ணு ரெடியாக வச்சுக்கும். ஒரு எண் வேரியபிளை ரெடியாக வச்சுக்கிச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குங்க? இன்ட்டுன்னு இருக்குது. இன்ட்டுன்னு என்னது? அப்போ நம்மளுக்கு எவனோ ஒருத்தன் நம்பர் கொடுக்க போகிறான், அப்போ அதை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு ரெடியாக காத்துட்ருக்கு எண்ணு. அதுக்கப்பால் இங்கே சைடில் பார்க்கும். சைடில் டபுள் கோட்ஸில் எதனா கொடுத்துருக்காங்களா? அதை கொடுத்துருந்தா அதை முதல்ல நம்மளுக்கு காமிச்சிட்டு தான் நம்பரை வாங்கும். இங்கே என்ன இருக்குது? டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் எ நம்பர். அப்போ இந்த என்டர் எ நம்பர் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? இப்போ இந்த இன்ட்டுன்னு என்னது? நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கேட்குது, என்டர் எ நம்பர் டைப் பண்ணு. நான் என்ன டைப் பண்ணுறேன்னா 3ன்னு டைப் பண்ணிட்டேன். அப்போது இப்போ எண்ணில் என்ன ஸ்டோர் ஆகிடும்? 3ன்னு ஸ்டோர் ஆகிடும். இப்போ எண்ணுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 3ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போதைக்கு கம்ப்யூட்டரோட மைண்டில், தட் மீன்ஸ் மெமரியில் n = 3ன்னு இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் அடுத்த லைன் படிக்கும், பிரிண்ட். இவனுக்கு ஏதோ பிரிண்ட் பண்ண சொல்கிறானுங்க, என்னத்தன்னு பார்க்க போகுது. இப்போ டபுள் கோட்ஸ்லேருந்து என்ன பண்ணும் கம்ப்யூட்டரு? அப்படியே எடுத்து எழுதும். என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதும் இல்லையா? த ஃபேக்டோரியல் இஸ். டபுள் கோட்ஸ்குள்ளே நீ என்ன கொடுத்தாலும் அப்படியே எடுத்து எழுதணும். த ஃபேக்டோரியல் இஸ். அதுக்கப்பால் கமா போட்டுட்டு இங்கே ஃபேக்ட் ஆஃப் n இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்குது. டபுள் கோட்ஸ் தாண்டி
தாண்டினா இருக்கீங்க ஃபேக்ட்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் ஒரு பேர் போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டால் அது ஃபங்க்ஷன் அர்த்தம். இது பேர் என்ன? ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கானேன்னு பார்க்கும். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்? ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். அப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா நீ டைப் பண்ணி வச்ச ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் கிட்ட போகும். நிறைய ஃபங்க்ஷன் டைப் பண்ணி வச்சுருப்ப. இங்கே நீ அடித்து வச்சுருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான், டெஃப். அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஃபேக்ட். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இங்கே போயிடும் இப்போ. ஓகேங்களா? இது வரைக்கும் இதை ரீட் பண்ணிச்சா? ஸ்டார்டிங்கில் பண்ணலை. அதுக்கு எப்போ வந்து கீ கொடுத்தோமோ ஃபேக்டை போய் பாரு, ஃபேக்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கிட்ட போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவோம். அப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகிடுச்சா? இங்கே ஃபங்க்ஷன் கால் போயிடுச்சு. இப்போது இது எங்கே போகுது? இப்போது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் ஏரியாவுக்கு போகுது. இதுக்குள்ளே என்ன இருக்கீங்க? டெஃப்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வேர்டு தான் டெஃப். டெஃப்னு ஒன்று போட்டால் தான் ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஃபேக்ட். இப்போ கம்ப்யூட்டர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஃபேக்ட். ஃபேக்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னு ஒன்றும் இல்லை, இந்த எண் இருக்குது இல்லையா, இதே எண் இங்கே கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு புது வேரியபிள் கொடுக்கறதுக்காக தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் நம்ம எண்ணில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்? நம்ம கம்ப்யூட்டரில் 3 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸுக்குள்ளே 3 வரும். இங்கே இந்த இடத்துல என்ன வரும்? இப்போது கம்ப்யூட்டர் இப்போ எக்ஸில் என்ன வச்சுக்கும்? 3 வச்சுக்கும். எக்ஸுக்குள்ளே என்ன வச்சுக்கும்? 3 வச்சுக்கும். சரி, இப்போது லூப்புக்குள்ளே போகுது. இஃப் லூப் கண்டிஷன் செக் பண்ண போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் என்னோட வேல்யூ என்ன? 3 தானே. 3 வந்து 1க்கு ஈக்குவலா? இல்லை. அப்போ இஃப் லூப் வராது, அப்படியே எல்ஸ்க்கு ஜம்ப் ஆகிடும். ஆனால் எக்ஸ் நீ கொடுத்த வேல்யூ இங்கே 1 இருந்துச்சுன்னா ஆன்சர் உனக்கு 1ன்னு வந்துடும். 1 ஃபேக்டோரியல் என்ன? 1. நீங்கள் வந்து n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தா இங்கே 1ன்னு ஆன்சர் வந்திருக்கும். 1க்கு மேலே வேறு வேல்யூ கொடுத்துருந்தா இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போது எல்ஸுக்கு தாவியாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் எங்கே போச்சு? இப்போது எல்ஸுக்கு போச்சு. எல்ஸுக்கு ஏன் போச்சு? ஏன்னா வந்து எக்ஸு வந்து 3, அது 3 வந்து 1க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம எல்ஸ் கண்டிஷனுக்கு போகணும்னு போயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன்னா இதை சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். இங்கே என்ன இருக்கீங்க? எக்ஸ் ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் வந்து கண்டிஷனு. ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் இப்போ எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கீங்க? 3 ஸ்டார். அடுத்து என்ன இருக்கீங்க? ஃபேக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, 3 மைனஸ் 1. இதெல்லாம் இருக்கு. அப்போ என்ன வரும்? 3 ஸ்டார். சால்வ் பண்ணலாமா? 3 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 2. 3 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபேக்ட் ஆஃப் 2னா இப்போ இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் 2ன்னு போடுறோம். அப்போ இங்கே 2க்கு என்ன வரும்? 2 ஸ்டார். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இதுக்கு 2 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 2 மைனஸ் 1. ஃபேக்ட் ஆஃப் 2 மைனஸ் 1. ஓகேங்களா? 2 மைனஸ் 1 என்னது? 1. 3 ஸ்டார் 2 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 1. இப்போ ஃபேக்ட் ஆஃப் 1 என்னது? இப்போ இந்த ஃபேக்டில் போய் 1 இருக்கும். இப்போ எக்ஸில் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 ஈக்குவல் டு 1 தானே. அப்போ ரிட்டன் எனக்கு ஒன்று என்ன ஆகிடும்? 1 தானே ஒரு ஆன்சர். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 1 என்ன? 1 தான். 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். 1 2s are 2, 3 star 2, 2 3s are 6. அப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்கு? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆன்சர் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு? 6. இதோட ஆன்சர் என்ன? 6ன்னு இப்போது மைண்டில் இருக்குது, மெமரியில் இருக்குது. இப்போ இந்த மெமரி என்ன பண்ணுன்னா திரும்பவும் என்னாகும்? இந்த 6 என்ன ஆகும்னா திரும்பவும் இப்படியே வழியாக வந்து திரும்பவும் இந்த இடத்துல வந்து இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு இல்லையா? அந்த 6 இங்கே பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது, டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ கால் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுச்சு? டெஃபினிஷனை படிக்கல, ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை படிக்கல, அப்படியே விட்டுடுச்சு. இங்கே போச்சு, ஒரு நம்பரை வாங்கிச்சு, அந்த நம்பரை எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. அடுத்த லைன் படிக்குது, டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது, அப்படியே அந்த ஃபங்க்ஷன் கிட்டே போகுது. இப்போ தான் போயிட்டு நீ என்ன நம்பர் ஸ்டோர் பண்ணியோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிது எக்ஸுக்கு. எண்ணுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்னு அர்த்தம். அப்போ 3 செக் பண்ணுது, 3 1க்கு ஈக்குவலா இல்லை. அப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் கேன்சல். அடுத்தது எல்ஸ்.
இதுக்குள்ளே போகுது ரிட்டர்ன். இப்போ இதை கால்குலேட் பண்ணுது எக்ஸ் ஸ்டார் ஃபேக்ட் எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ எக்ஸில் என்ன ஸ்டோராக இருக்குது 3. 3 ஸ்டார் ஃபேக்ட் 3 மைனஸ் ஒன். 3 மைனஸ் ஒன் என்ன 2. இப்போ ஃபேக்ட்டுக்கு என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. அப்போ இங்கே ஃபேக்ட்டுக்கு எக்ஸுக்கு பதிலாக இப்போ 2 போடணும். 2 ஈக்குவல் டு 1னா இல்லை. அப்போ திரும்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், திரும்ப இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணணும் 2 ஸ்டார் ஃபேக்ட் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 என்னது 1. இப்போ திரும்ப ஃபேக்ட் 1ன்னு வந்துருச்சு. இப்போ கம்ப்யூட்டர் எங்கே போகும், ஃபேக்ட்டுக்கு 1 போட்டுக்கும். இப்போ 1 ஈக்குவல் டு 1னா கரெக்டு தான். அப்போ ரிட்டன் என்ன ஆகிடும், உனக்கு 1 ஆகிடும். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 1ஓட ஆன்சர் என்ன 1. லாஸ்ட் ஸ்டெப்பு கம்ப்யூட்டர் மல்டிப்ளை பண்ண போகுது. 1 2s are 2, 2 3s are 6. அப்போது இதோட டோட்டல் ஆன்சர் என்ன வந்திருக்கு இப்போது 6. இந்த 6 என்ன ஆகும்னா இந்த இடத்துல போய் பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான், திரும்பவும் அதே இடத்துக்கு போயிட்டு. ஸோ இவ்வளவு தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐட்ரேஷனுக்கும் ரிகர்ஷனுக்குள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம்.